அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 7க்கான ஒரு வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க பாடப்பகுதிக்கு செல்வோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7. இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். கலிங்கத்து பரணி என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட படைவேலம் என்ற பாடப்பகுதி, கவிஞர் மீரா எழுதிய விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதி, பாரத ரத்ன எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு பாடப்பகுதி, அறிவுசால் ஔவையார் பற்றிய ஒரு பாடப்பகுதி, வல்லினம் மிகு இடங்களும் மிகா இடங்களும் என்ற இலக்கண பகுதி, இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். படைவேலம், கலிங்கத்து பரணி நூலிலிருந்து படைவேலம் என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 1 பாருங்க. எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. இதுக்கான பொருள் என்னன்னா, கலிங்கத்து பரணி நூல் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரணி என்பது 96 சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. அதில் ஒன்று தான் இந்த கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி என்பது சோழர்களுக்கும் கலிங்க வீரர்களுக்கும் நடைபெற்ற ஒரு போரை பற்றி குறிப்பிடும் நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி நூல். இதில் எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் அப்படின்னா என்னதுன்னா, சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன மாய வித்தையா அப்படின்னு அச்சம் கொள்கிறார்கள், வியக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்றால் சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாயை வித்தையா அப்படிங்கிறத பார்த்து அவங்க நடுங்கினர், அச்சம் கொண்டனர் அப்படிங்கிற பாடல் வரியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கலிங்கத்து பரணி நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 2 பாருங்க. வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. இதுக்கு என்ன பொருள்னா, அதாவது சோழர் படையின் தாக்குதலை கண்டு நிறைய பேர் கலிங்க வீரர்கள் என்ன பண்ணுறாங்களா, அச்சம் கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள கடலில் குதிக்கிறாங்க. ஒரு சிலர் கடலில் குதிக்கிறாங்க, மறு சிலர் என்ன பண்ணுறாங்க, வெங்கரி மறைவர், கரி என்றால் யானை என்று பொருள், யானைக்கு பின்னால் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதைத்தான் இந்த பாடல் வரி குறிப்பிடுகிறது. வலிவர் சிலர் கடல் பாய்வர், சிலர் கடலில் குதிக்கிறாங்க, வெங்கரி மறைவர் சிலர், கரி என்றால் யானை என்று பொருள், அதாவது யானையின் பின்பக்கமாக போய் மறைகிறார்கள் சிலர் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 3 பாருங்க. சொல்லும் பொருளும். மறவி என்பதன் பொருள் காலன், வலிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர், பிளம் என்பதன் பொருள் மலைக்குகை, கரி என்பதன் பொருள் யானை, தூறு என்பதன் பொருள் புதர், மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல், அறுவர் என்பதன் பொருள் தமிழர், இறைஞ்சினர் என்பதன் பொருள் வணங்கினர், முளை என்பதன் பொருள் மலைக்குகை, உடன்றன என்பதன் பொருள் சினந்து எழுந்தன. இதில் பாருங்க, பிளம் என்பதன் பொருளும் முளை என்பதன் பொருளும் மலை குகையை குறிக்கிறது. அதே மாதிரி மறவி என்பதன் பொருள் காலன், அறுவர் என்பதன் பொருள் தமிழர். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 4. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. இதில் 1000 யானைகள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி எண் 5 பாருங்க. கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. கேள்வி எண் 7 பாருங்க. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? முதற் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? முதற் குலோத்துங்க சோழன். கேள்வி எண் 8 பாருங்க. ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கேள்வி எண் 9 பாருங்க. கலிங்கத்து பரணி டேஸ் நூல்களில் ஒன்று, 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. கேள்வி எண் 10 பாருங்க. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. கேள்வி எண் 11.
முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணி யாருடைய கலிங்கப் போர் வெற்றியை பற்றி பேசுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோர்களின் வெற்றியை பற்றி பேசுகிறது. இப்போ பாருங்கள், கலிங்கத்து பரணி யாருடைய கலிங்கப் போர் வெற்றியை பற்றி பேசுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் யாருன்னு கேட்பாங்க, கருணாகர தொண்டைமான். கேள்வி எண் 13 பாருங்க. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி டேஸால் பாடப்பட்டது? களித்தாலிசையால் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகள் கொண்டது? 599. கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது? 599. மன்னிக்கவும், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 16 பாருங்க. சிங்கம் டேஸில் வாழும் முளை. சிங்கம் டேஸில் வாழும் முளை. முளை என்றால் மலைக்குகை என்று பொருள். கேள்வி எண் 17 பாருங்க. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. அடுத்து விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 21 பாருங்கள். விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதியின் ஆசிரியர் மீரா. விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதியின் ஆசிரியர் மீரா. அடுத்து சொல்லும் பொருள் பாருங்கள். சீவன் என்பதன் உயிர் என்பதன் பொருள் உயிர். சீவன் என்பதன் பொருள் உயிர். சத்தியம் என்பதன் பொருள் உண்மை. ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி. வையம் என்பதன் பொருள் உலகம். சபதம் என்பதன் பொருள் சூளுரை. மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. கேள்வி எண் 23 பாருங்க. கவிஞர் மீரா அவர்களின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். அப்போ மீ ராசேந்திரன் என்பதை சுருக்கி தான் அவர் மீரா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. கேள்வி எண் 24 பாருங்க. மீரா டேஸாக பணியாற்றியவர்? கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். கவிஞர் மீரா அவர்கள் நடத்திய இதழ் அன்னம் எடுத்தூது. கவிஞர் மீரா அவர்கள் நடத்திய இதழ் அன்னம் எடுத்தூது. இதில் ஒரு சில முக்கியமான இதழ்களை பற்றி பார்ப்போம். நம்ம பாடப்பகுதியில் இதற்கு முன்பு பார்த்ததை பற்றி பார்ப்போம். கொல்லிப்பாவை இதழை ராஜமார்த்தாண்டன் நடத்தியிருப்பார். அப்போ கொல்லிப்பாவை இதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். கனவு என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். எழுத்து என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சீசு செல்லப்பா. எழுத்து என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சீசு செல்லப்பா. அன்னம் எடுத்தூது இப்போ நம்ம பார்க்குற கவிஞர் மீரா ஏற்றியிருக்காங்க. அதே மாதிரி நடை என்னும் சிற்றிதழை சி மணி அவர்கள் ஏற்றியிருப்பாங்க. நடை என்னும் சிற்றிதழை சி மணி அவர்கள் ஏற்றியிருப்பாங்க. இன்னும் நிறைய சிற்றிதழ்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ மறுபடியும் நான் சிற்றிதழ்களை வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். கொல்லிப்பாவை இதழ் ராஜமார்த்தாண்டன். கனவு இதழ் சுப்ரபாரதி மணியன். எழுத்து இதழ் சீசு செல்லப்பா. அன்னம் எடுத்தூது இதழ் மீரா. நடை இதழ் சி மணி அவர்கள். அடுத்து பாருங்கள். கவிஞர் மீரா அவர்கள் எழுதிய நூல்கள் ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். அப்போ ஊசிகள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மீரா. குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் என்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் மீரா அவர்கள். கேள்வி எண் 27 பாருங்க. விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசந்தமும். விடுதலை திருநாள் என்ற பாடப்பகுதி கோடையும் வசந்தமும் என்ற மீரா அவர்களின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி எண் 28 பாருங்க. இது புத்தக பின்பக்க வினாக்கள். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது, தரிசனம் அளித்தது. டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதன் தரும்.
அடுத்த பாடப்பகுதியான பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய பாடப்பகுதி. கேள்வி எண் 34 பாருங்கள். எம்ஜிஆர் பிறந்த தினம் 17/1/1917. எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தினம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 1917. எங்கே பிறக்கிறாரு? இலங்கையில் உள்ள கண்டியில் பிறக்கிறாரு. அதாவது இந்த 17/7க்கு எம்ஜிஆருக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அவர் பிறந்தது 17ஆம் தேதி, பிறந்த வருடம் 1917. அதே மாதிரி பாருங்கள், அவர் முதலாக முதலமைச்சரான ஆண்டு 1977. அவர் இறந்த வருடம் 1987. ஸோ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 17ஆம் தேதி பிறக்கிறாரு, 1917ஆவது வருஷம் பிறக்கிறாரு, 77 முதலமைச்சராகிறாரு, 87 அவர் இறந்துறாரு. கூட தொடர்ந்து 10 வருடங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். கேள்வி 35 பாருங்கள். எம்ஜிஆர் அவர்களின் பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. எம்ஜிஆர் அவர்களின் தாயார் குடும்பத்துடன் இடம்பெயர்ந்த ஊர் கும்பகோணம். அதாவது இலங்கையில் பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இடம்பெறுறாங்க. கேள்வி 37 பாருங்கள். எம்ஜிஆர் படித்த பள்ளி கும்பகோணம் ஆணையடி பள்ளி. காமராஜரின் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ இதில் 2 கேள்வி இருக்குது பாருங்கள். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் அவர்கள், சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். கேள்வி எண் 39 பாருங்கள். புரட்சி நடிகர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்போ புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் எம்ஜிஆர் அவர்கள். கேள்வி எண் 40 பாருங்கள். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் டேஸ் அதாவது பாரத் பட்டத்தை பெற்றவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை பெற்றவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். கேள்வி எண் 41 பாருங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்போ காலனி திட்டத்தை வழங்கிய முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ராமச்சந்திரன் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பார்க்குறோம். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. கேள்வி 43 பாருங்கள். பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்போ பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தம் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1978 நடைமுறைப்படுத்தியிருப்பார். கேள்வி 44 பாருங்கள். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இதில் பாருங்கள் எத்தனை கேள்விகள் இருக்குது பாருங்கள். 5ஆம் உலக தமிழ் மாநாடு எப்போது நடைபெற்றது? 1981. 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? மதுரையில். 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ இவ்வளோ கேள்விகள் இதில் இருக்குது. கேள்வி எண் 45 பாருங்கள். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்போ தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது, அதை தோற்றுவித்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ராமச்சந்திரன் பெற்றோர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ராமச்சந்திரன் பெற்றோர் கேரளாவிலிருந்து எங்கு குடிபெயர்ந்தனர்? இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். ராமச்சந்திரனின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். ராமச்சந்திரன் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு செய்த சிறப்பு எம்ஜிஆர் பேரில் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது. ராமச்சந்திரன் நினைவிடம் அமைந்துள்ள இடம் சென்னை கடற்கரை. ராமச்சந்திரன் இறப்பிற்கு பிறகு இந்திய அரசு இவருக்கு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது 1988. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. அவர் என்ன விருது வாங்கியிருக்காரு? பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. கேள்வி எண் 52 பாருங்கள். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி, அதாவது அவர் 1917 பிறக்கிறார் இல்லையா, 2017 அவருடைய நூற்றாண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அதனால்
எந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது? சென்னை மற்றும் மதுரை. அப்போ சென்னையில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கும் எம்ஜிஆர் 100 விழாவை ஒட்டி எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்பட்டது. இப்போ அந்த கோயம்பேடு பஸ் நிலையமே இப்போ கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 53 பாருங்கள். இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு யாருடைய பெயரை மாற்றம் செய்தது? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். அதாவது இது தமிழ்நாடு அரசின் சார்பாக சென்னைக்கும் மதுரைக்கும் எம்ஜிஆருடைய பெயரை வைக்கிறாங்க அந்த பேருந்து நிலையங்களுக்கு. இதை இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை மாற்றுறாங்க அவருடைய 100 நினைவு காரணமாக. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 54 பாருங்கள். எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கியது பாரத் என்னும் பட்டத்தை. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் சத்துணவு திட்டம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் சத்துணவு திட்டம். அடுத்து அறிவுசால் ஔவையார் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 59 பாருங்கள். மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவியவர்கள் அறிவிற் சிறந்த புலவர்கள். கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு வழங்கியவன் அதியமான். கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு வழங்கியவன் அதியமான். அதனால தான் இவர் அதியமானவர்கள் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக அறியப்படுகிறார். அடுத்து பாருங்கள், அதியமானிடம் போர் புரிய ஆயத்தமானவன் தொண்டைமான். அதியமானிடம் போர் புரிய ஆயத்தமானவன் தொண்டைமான். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடைபெறவிருந்த போரை தடுத்து நிறுத்தியவர் ஔவையார். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடைபெறவிருந்த போரை தடுத்து நிறுத்தியவர் ஔவையார் அவர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 63. சிறு இலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இதில் முழு பாடல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். சிறு இலை நெல்லி, இந்த நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி அளித்தார்ல, அந்த செய்தியை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ நெல்லிக்காய் அப்படின்னு வந்தாவே நீங்கள் ஔவையார் அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த பாருங்கள், சிறு இலை நெல்லி, இதுதான் கீவேர்டு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு இலை நெல்லி எமக்கீந்தனையே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 64. இல்லோர் ஒக்க தலைவன் அண்ணல் எம் கோமான் மைநுதி வேலே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இல்லை இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் பற்றி நம்ம இலக்கண பகுதியில் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 65 பாருங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் எவை? அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை எடுத்து வல்லினம் மிகும். அப்போ சுட்டு திரிபுகளை எடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், எந்த என்னும் வினாத்திரியை எடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை எடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், உவமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், மலர்பாதம் தாய் தமிழ். இதில் மலர்பாதம் என்பது உவமை, அதாவது உவமை தொகை. தாய் தமிழ் என்பது உவமை தொகை. இந்த இரண்டுக்குமே வல்லினம் மிகும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ்த்தாய் வாய்ப்பவளம். இது இரண்டுமே நம்மளுக்கு இது என்ன இலக்கண குறிப்பில் கூட கேட்கலாம். தமிழ்த்தாய் என்பது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்கலாம். வாய்ப்பவள் என்பது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்கலாம். அதன் அடிப்படையில் இது இரண்டுமே உருவகம். இந்த உருவகத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதில் முக்கியமானது, அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுட்டா இந்த நான்குமே மிக மிக முக்கியமானது. சுட்டு திரிபுகளை எடுத்து வல்லினம் மிகும், வினாத்திரியை எடுத்து வல்லினம் மிகும், உவமை தொகையில் அடுத்து வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும். இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள் எவை? எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிறியது என்பது எழுவாய் சொற்கள். அப்போ இந்த சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவை எடுத்து
ஆகியவை எடுத்து வல்லினம் மிகாது. பாருங்கள், எழுதிய பாடல் என்பது பெயரச்சத்தொடர், எழுதாத பாடல் என்பது எதிர்மறை பெயரச்சத்தொடர். அப்போ இது இரண்டுலேயுமே வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு என்பது வினைத்தொகை, இது ரெண்டுலேயுமே வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. பாருங்கள், தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இது இரண்டுமே உம்மை தொகை. தாயும் தந்தையும், வெற்றிலையும் பாக்கும், உம்மை தொகை. அதாவது இம் என்ற எழுத்து மறைந்து வந்தால் அது உம்மை தொகை அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புலேயே நிறைய பார்த்துருப்போம். அப்போ உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, அதனால தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள் மொத்தமே இந்த 4 மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாவே போதும். எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது, பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தை எடுத்து வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், எதிர்மறை சொற்கள் பற்றி நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தன்மை இடத்திற்கு ஒருமையில் வரும்போது எப்படி வரணுமா, நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லேன் அப்படின்னு குறிப்பிடணுமா. அப்போ நான் அல்லேன் என்று குறிப்பிட வேண்டும். நான் வந்துச்சுன்னா அல்லேன் என்று குறிப்பிட வேண்டும். நாம் வந்தால் அல்லோம் என்று குறிப்பிட வேண்டும், எதிர்மறை சொற்களாக. அடுத்து பாருங்கள், முன்னிலையில் வரும்போது ஒருமையில் நீ அல்லை என்று குறிப்பிட வேண்டும், பன்மையில் நீவீர் அல்லீர் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், படற்கையில் ஆண்பாலுக்கு வரும்போது அவன் அல்லன், பெண்பாலுக்கு அவள் அல்லல் அப்படி குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், பலர்பாலுக்கு அவர் அல்லர், ஒன்றன் பாலுக்கு அத்து அன்று, பலவின் பாலுக்கு அவை அல்ல. இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப பாருங்கள், நான் அல்லேன் என்று குறிப்பிட வேண்டும், நாம் அல்லோம் என்று குறிப்பிட வேண்டும், நீ அல்லை என்று குறிப்பிட வேண்டும். நீன்னு சொல்லும்போது அல்லை என்ற சொல்ல பயன்படுத்தணும். நீவீர் அப்படின்னு வரும்போது அல்லீர் என்று சொல்ல பயன்படுத்தணும். அவன் வரும்போது அல்லன், அவள் வரும்போது அல்லல், அவர் வரும்போது அல்லர், அத்து வரும்போது அன்று. படற்கை இடத்துல ஒன்றன்பால் வினைமுற்று ஒன்றன்பால் வரும்போது அத்துக்கு அன்று. அதே மாதிரி பலவின் பாலில் அவை வரும்போது அல்ல. ஸோ இந்த அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்வி எண் 68 பாருங்கள், மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான எதிர்ச்சொற்களுக்கு பாருங்கள், எதிர்மறை சொற்கள் வேறு உண்டு இல்லை. இது எல்லாமே அதாவது மூவிடத்துலையும் வரும், தன்மை முன்னிலை படுக்கை மூவிடத்துலையும் வரும், ஐம்பால்லையும் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது 3 பாலுக்குமே அந்த வேறு உண்டு இல்லை அந்த சொற்களை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் பொருந்தாத எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு உண்டு இல்லை என்பது பொதுவான எதிர்மறை சொற்கள். இங்கே இந்த மாதிரி அல்லேன், அல்லோம், அல்லை என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி எதிர்மறை சொற்களாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 69 கலைச்சொல் அறிவோம். பாருங்கள், ஈக்வஸ்டேரியன் என்பதன் தமிழாக்கம் குதிரை ஏற்றம், சப்போர்ட் என்பதன் தமிழாக்கம் ஆதரவு, தி ஹீரோ என்பதன் தமிழாக்கம் கதாநாயகன், டாக்ஸ் என்பதன் தமிழாக்கம் வரி, சீஃப் மினிஸ்டர் என்பதன் தமிழாக்கம் முதலமைச்சர், விக்டரி என்பதன் தமிழாக்கம் வெற்றி, லீடர்ஷிப் என்பதன் தமிழாக்கம் தலைமை பண்பு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பதன் தமிழாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 7க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு முழுமையாக படித்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் படித்தாவே நீங்கள் கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். ஏன்னா நம்ம புத்தகத்தில் உள்ள வினாக்களை பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் உள்ள வினாக்களை எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் பார்க்குறோம். இதே பாடப்பகுதியில் பழைய புத்தகத்தில் என்ன வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வினாக்கள் பின்னால் நம்ம அதையும் கொடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எளிமையாகவே பெற முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ், கமெண்ட், ஷேர்ஸ் எல்லாமே இது பல பேருக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன். பாருங்கள், நம்மளுக்கு கேள்விகள் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? செய்யங்கொண்டார், 3ஆம் நந்திவர்மன், தொண்டைமான், முதற் குலோத்துங்க சோழன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே தெரியும்.
கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதல் குலோத்துங்க சோழன். அப்போ இதில் பாருங்கள், செயங்கொண்டார் என்பது கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம். அவர் யார்கிட்ட வேலை பார்க்குறாரு? முதல் குலோத்துங்க சோழனின் அவையில் இருந்தவர் தான் இந்த செயங்கொண்டார். பாருங்கள், கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க, முதல் குலோத்துங்க சோழன். நம்ம இந்த கேள்விகள் நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார், கலிங்கத்து பரணி. அப்போ பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. இப்போ பாருங்கள், கலிங்கத்து பரணியை மிக விருப்பமான இலக்கியம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கூட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம், அறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ கேள்விகள் நம்ம அப்படியே 360 ஆங்கிளில் கேள்விகளிலிருந்து பதிலிலிருந்து கேள்வியை நம்ம கேட்டு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று அண்ணா கூறினார். இதுக்கு சரியான விடை கலிங்கத்து பரணி தான். அடுத்து பாருங்கள், பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார்? நம்ம இப்போ தான் பார்த்தோம், பலப்பட்டடை சொக்கநாதர். அதாவது கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவர் ஜெயங்கொண்டார். அவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பாராட்டியவர் பலப்பட்டடை சொக்கநாதர். கேள்வி இதுக்கு சரியான விடை பலப்பட்டடை சொக்கநாதர் என்பது தான் சரியான விடை. இது புத்தகத்தில் இப்போ உள்ள கேள்வி தான். அடுத்து பாருங்கள், கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை சிந்து விருத்தம், கட்டளை கலித்தொரை, ஆசிரிய விருத்தம், கலித்தாலிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை எது? கலித்தாலிசை. இது இன்னும் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டது? 599 கலித்தாலிசைகளை கொண்டது அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலித்தாலிசை என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வியிலே இருக்கு பாருங்களேன், கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? 596, 599, 593, 597 கொடுத்துருக்காங்க. நல்லாவே தெரியும், 599 கலித்தாலிசைகளை கொண்டது தான் கலிங்கத்து பரணி. அப்போ கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் 599 என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கேள்விகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொதுத்தமிழ் பாடத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாடப்பகுதியில் ஒரே பக்கத்திலேருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து 2 கேள்விகள் வரும். நம்ம முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை பற்றி பார்க்கும்போது அடுத்தடுத்து 2 கேள்விகள். அதே மாதிரி கம்பரை பற்றி படிக்கும்போது கம்பரை பற்றி ஒரு 3 கேள்விகள் தொடர்ந்து ஒரே பக்கத்திலேருந்தே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாருங்களேன், நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. பாருங்கள், கலிங்கத்து பரணியிலிருந்து 2 கேள்விகள் அடுத்தடுத்து நம்மளுக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் நம்மளுக்கு புத்தகத்தில் இருந்து தான் மேக்ஸிமம் வரும். புத்தகத்தில் நம்ம இந்த வீடியோக்களை திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக நீங்கள் விடை அளிச்சுட்டு 95 மதிப்பெண்களை மிக எளிமையாக பெற முடியும். ஏன்னா புத்தகத்தில் படிக்கும்போது நிறைய நேரங்கள் ஆகும் நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு. உங்களுக்கு நிறைய, அதாவது படிக்கிறத விட நிறைய கேட்கணும். படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நிறைய இடங்களில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எளிமையாக குரூப் 2 தேர்வில் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுகளில் எளிமையாக வெற்றி பெற முடியும். இதில் பாருங்கள், நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து பாருங்கள், பொருந்தாத தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உலா 5 வகை பருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கலம்பகம் 18 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், பரணி என்பது 509 தாளிசைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது எதுவுமே நம்ம பெருசாக படிக்கலை, ஆனால் பரணியை பற்றி தான் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். அதில் பாருங்களேன், பரணி 509 தாளிசைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே 4th ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டியே தப்பு தான். பாருங்களேன், 509 அப்படின்னு தான் தாளிசைகளை கொண்டது. ஆனால் பரணி என்பது 599 தாளிசைகளை கொண்டது என்பது தான் இதுக்கு சரியான விடையாக வந்திருக்கணும். இது வந்திருந்தால் தான் இது சரி. அப்போ இதில் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் டி கூட தப்பு தான். பட் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதில் கிரேஸ் மார்க்கு இப்போ முன்னால் கொடுத்துருப்பாங்க.
பரணி என்பது 599 தாளிசைகளை கொண்டது. அடுத்து பாருங்கள், பிள்ளை தமிழில் 10 பருவங்கள் இருக்கும். அப்போ பிள்ளை தமிழ்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இறைவனையோ அரசர்களையோ அறிவிற்சிறந்த சான்றோர்களையோ ஒரு பாட்டுடைய தலைவராக வச்சு அவரை குழந்தையாக கருதி பாடப்படுற ஒரு இலக்கியம் தான் பிள்ளை தமிழ் இலக்கியம். அதில் 10 பருவங்கள் இருக்கும், மொத்த பருவங்கள். அதில் பொதுவான இருபாலருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7 இருக்கும். வேறு வேறு பருவங்கள், அதாவது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 3, பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் இறுதி 3 வந்து வேறு வேறு இருக்கும். அப்போ பொதுவான பருவங்கள் 7 இருக்கும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிள்ளை தமிழுக்கு 10 பருவங்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். அடுத்து பாருங்கள், களம்பகம் அப்படிங்கிறது அது 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் தான் ஒன்று. அதாவது இதில் எல்லாமே இது 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் தான். உலா, களம்பகம், பிள்ளைத்தமிழ், பரணி இது எல்லாமே 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் ஒன்று. இதில் பாருங்கள், களம்பகம் என்பது 18 உறுப்புகளை கொண்டது தான். இதுவும் சரிதான். களம்பகம் என்பது 18 உறுப்புகள் தான் கொண்டிருக்கு. அதாவது களம் என்றால் 12 என்று பொருள், பகம் என்றால் 6 என்று பொருள். அப்போ 18 உறுப்புகளை கொண்டதான் இந்த களம்பகம் அப்படிங்கிறது. இதுவும் சரியான விடை தான். இந்த உலாவை பற்றி கொடுக்கும்போது பாருங்கள், 5 வகை பருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு தவறாக இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து அப்படியே தவறாக, இது எளிமையாக இது தவறு அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இதுதான் பொருந்தாதது அப்படின்னு படிக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு புத்தகத்தில் இல்லை. இந்த மாதிரி தகவல்கள்லாம் இந்த சிற்றிலக்கியத்தை பற்றி நம்மளுக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஆனால் புத்தகத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு இந்த இதை வச்சே ஒரு சில கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிறீங்க. உலா, களம்பகம், பிள்ளைத்தமிழ், பரணி என்பது அனைத்துமே சிற்றிலக்கிய நூல்கள். இதில் பரணி என்பது 599 தாளிசைகளை கொண்டது அப்படின்னு இதில் படிச்சிட்டோம். பிள்ளைத்தமிழ் வந்து 10 பருவங்களை கொண்டது அப்படின்னு அதுவும் நம்ம இனிமேல் படிப்போம். அடுத்து பாருங்கள், களம்பகம் 18 உறுப்புகளை கொண்டது. ஏன்னா இதில் தனித்தனியாக நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னு கேள்வி வந்தது இல்லையா, அதே மாதிரி பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களை கொண்டது, 10 பருவங்கள். களம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது, 18 உறுப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், உலா 5 வகை பருவத்தை பற்றி குறிப்பிடுங்கிறாங்க. அது கிடையாது. உலா என்பது 7 வகை பருவத்தை பற்றி குறிப்பிடும் நூல் தான் உலா. அதாவது இதில் என்னென்னா, தலைவர் ஒருத்தர் வந்து உலா வர்றதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த ஒரு உலாங்கிற ஒரு நூல். அதாவது பாட்டுடைய தலைவன் அப்படி உலா வரும்போது 7 வகை பருவ மகளிர் அவர் மீது காதல் கொள்கிற மாதிரி ஒரு பாடல் அமைந்த பாடல் தான் இந்த உலா வகை பாடல். அதாவது 7 வகை பருவ மகளிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 வகை பருவ மகளிர் அப்படிங்கிறதுலாம் பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, புதிய புத்தகத்தில் இல்லை. அது என்னென்ன பாருங்கள், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். இதுதான் இந்த 7 வகை பருவங்கள். அப்போ உலான்னு வந்துச்சுன்னா இங்கே 5 வகை பருவம் வராது, 7 வகை பருவம் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வந்திருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு பொருந்தாததில் ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது தப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ உலா எத்தனை வகை பருவத்தை குறிப்பிடுகிறது, 7 வகை பருவங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ 7 பருவங்களை சார்ந்த பெண்கள் யார், பேதை, பெதும்பை அப்படிங்கிறது ஒரு செட்டு, மங்கை, மடந்தை அப்படிங்கிறது ஒரு செட்டு, அறிவை, தெரிவை அப்படிங்கிறது ஒரு செட்டு, பேரிளம்பன். இதுதான் 7 வகை, அதாவது 7 பருவங்களை கொண்ட பெண்கள் பற்றிய அந்த பருவங்களை பற்றி பார்க்குறோம். அப்போ பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் என்பது 7 வகை பெண்களை பற்றி குறிப்பிடும். இதில் நம்மளுக்கு 5 வகை பெண்கள் தான் இருக்குது. அதனால் இது தவறான விடை. ஸோ நம்மளுக்கு இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோன்னா, இது பல்வேறு தேர்வுகளில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் அதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ்லாம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோக்கள் போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.